கதவை இழுத்து மூடிய அண்ணாமலை. வீத லீடர்ஸில் இணைந்த பாஜகவினர். கூண்டோடு வெளியேற்றம். நயினார் அனுப்பிய கருப்பு ஆடுகளால் நடந்த பகீர் சம்பவம் லீக் அவுட் ஆனது. அண்ணாமலையின் வீத லீடர்ஸ் இயக்கத்தினருக்கு கோவையில் தொடங்கப்படும் அப்துல் கலாம் பயிற்சி பட்டறை மூலமாக முறையான பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் பிறகே நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளனர். இதன் காரணமாகவே தற்போது வீத லீடர்ஸ் அமைப்பில் நிர்வாகிகள் உடனடியாக நியமிக்கப்படாமல் சில சலசலப்புகள் எழுந்து வருகின்றன. இருப்பினும் கொங்கு மண்டலத்தில் ஆங்காங்கே மாரத்தான் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வீத லீடர்ஸ் அமைப்பினர் நடத்தி வருகின்றனர். அதே சமயம் யாருக்கும் எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கப்படாததால் சில சமயங்களில் மாரத்தான் ஓட்டங்களில் சரியான ஒருங்கிணைப்பு இல்லாமல் தடுமாற்றம் ஏற்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது நிகழ்ச்சிகளை சரிவர ஒருங்கிணைக்க நிர்வாகிகள் இன்னும் நியமிக்கப்படவில்லை. இந்த தகவல்கள் வெளியில் கசிந்ததை தொடர்ந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாஜக புலிகளை உள்ளே அனுப்பி அண்ணாமலையின் வீத லீடர்ஸ் அமைப்பில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் தரப்பு திட்டமிட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பாஜகவிலிருந்து பல முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அண்ணாமலை பக்கம் சென்றுவிட்ட நிலையில் புதிதாக வந்தவர்களையும் வீத லீடர்ஸ் அமைப்பில் இணைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி இணைந்தவர்கள் அனைவரும் கமலாலயத்திலிருந்து நயினார் நாகேந்திரனால் அனுப்பி வைக்கப்பட்ட கருப்பாடுகள் என்பதை அறியாமல் ஏற்கனவே தங்களுக்கு பரிச்சயமானவர்கள் என்பதால் அண்ணாமலையுடன் அவர்கள் எளிதாக நெருங்க தொடங்கியுள்ளனர். அத்துடன் சில நிகழ்ச்சிகளின் கட்டுப்பாடுகளையும் தங்கள் கைக்குள் கொண்டு வந்துள்ளனர். அவ்வாறு போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பாஜகவின் கருப்பாடுகள் இதை தாங்களே முன்னின்று நடத்துவது போன்று செயல்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த நிகழ்ச்சியை சொதப்பிவிட்டார்களாம். இப்படி பாஜகவிலிருந்து வந்தவர்கள் அண்ணாமலையின் வீத லீடர்ஸ் நிர்வாகிகளுக்கு நம்பிக்கையின்மை ஏற்படும் வகையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சரியாக நடத்த விடாமல் சலசலப்பை ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் சந்தடி சாக்கில் அண்ணாமலை குறித்து நெகட்டிவான விஷயங்களையும் பேசத் தொடங்கியுள்ளனர். இயக்கத்தை தொடங்கிவிட்டு அண்ணாமலையால் மாவட்ட ரீதியாகவோ மாநில ரீதியாகவோ நிர்வாகிகளை நியமிக்க முடியவில்லை. நிர்வாகிகளை நியமித்தல் தானே அவரவர் வேலையை செய்வார்கள். அது மட்டுமின்றி இன்னமும் தனது அரசியல் எதிரி யார் என்பதை சொல்லவே மறுக்கிறார். இப்படி போனால் எப்படி வீத லீடர்ஸ் அமைப்பில் மக்கள் இணைவார்கள்? இவர் மீது எப்படி நம்பிக்கை வரும் என்று பேசுவார்களாம். மேலும் இவரையெல்லாம் நம்பி பாஜகவை விட்டு வெளியே வந்தது தவறு. பேசாமல் மீண்டும் பாஜகவிலேயே போய் இணைந்து விடுவோம். அது ஒரு தேசிய கட்சி, அதுதான் நமக்கு சரியான இடம் என்பது போன்று வீத லீடர்ஸ் உறுப்பினர்களிடம் அண்ணாமலை மீது நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தும் வகையில் பாஜகவிலிருந்து வந்து கருப்பாடுகள் பேசி வந்துள்ளனர். அது மட்டுமின்றி முதல் மாநாட்டை பொள்ளாச்சியில் நடத்திய அண்ணாமலை இரண்டாவது மாநாட்டை திருச்செந்தூரிலும் அதன் பிறகு தூத்துக்குடியிலும் நடத்த திட்டமிட்டிருந்தார். இந்த நேரத்தில் சிலர் தூத்துக்குடியில் கூட மூன்றாவது மாநாட்டை நடத்தி கொள்ளலாம், இரண்டாவது மாநாட்டை சென்னையில் நடத்த வேண்டும் என்று அண்ணாமலையை வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் பாஜகவிலிருந்து வந்தவர்களோ அண்ணாமலையை அடுத்து நடத்தவிருக்கும் மாநாடுகளை நடத்தவிடக்கூடாது, எப்படியாவது தடுத்து நிறுத்தி குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் பேசி வந்துள்ளனர். இவர்களின் பேச்சில் அண்ணாமலைக்கு சந்தேகம் எழுந்ததை அடுத்து அவர்களை கண்காணிக்குமாறு தனக்கு நெருக்கமான வீத லீடர்ஸ் நண்பர்களிடம் கோரியிருக்கிறார். அதன் பிறகுதான் இரண்டாம் கட்டமாக பாஜகவிலிருந்து வீத லீடர்ஸ் அமைப்பில் இணைந்த பலர் நயினார் நாகேந்திரன் அனுப்பி வைத்த கருப்பாடுகள் என்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து உஷாராகிவிட்ட அண்ணாமலை தற்போது சந்தேகத்திற்கு இடமாக உள்ள அத்தனை பாஜக புலிகளையும் வீத லீடர்ஸ் இயக்கத்திலிருந்து வெளியேற்றுமாறு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் காரணமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாஜகவிலிருந்து அண்ணாமலை பக்கம் வந்த புலிகளில் சந்தேகத்திற்குரிய அனைவரும் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இன்னும் சிலர் கண்காணிப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். அந்த அளவுக்கு அண்ணாமலையை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இப்போது அவரது இயக்கத்துக்குள்ளேயே தங்களது ஆட்களை அனுப்பி குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு நிர்வாகிகளுக்கு அண்ணாமலை மீது நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தும் வகையில் தமிழக பாஜகவினர் திரைமறைவில் செயல்பட்டு வந்தது தற்போது அம்பலமாகியுள்ளது. கரப்பாம்பூச்சி கட்சியின் போராட்டத்தை அரசியலாக்கும் ராகுல் காந்தி. பிரதமர் மோடி வீட்டின் முன் நடந்த போராட்டத்தில் கைது. டெல்லியில் நேற்று முன்தினம் காக்ரோச் ஜனதா கட்சி அமைப்பினர் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றதால் துணை ராணுவ படையினர் களமிறக்கப்பட்டு தடியடி நடத்தப்பட்டது. இந்த தடியடியின் போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் காயம் ஏற்பட்டது. இதில் 70க்கும் மேற்பட்டோரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே காயமடைந்தவர்களை மத்திய அமைச்சர் JP நட்டா நேரில் சென்று நலம் விசாரித்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இந்த விவகாரத்தை காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி கையில் எடுத்து
டெல்லியில் உள்ள பிரதமர் மோடியின் வீட்டின் முன்பு போராட்டம் நடத்தினார். அப்போது பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பதவி விலக வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பாஜக அரசு பதிலளிக்க வேண்டும், இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை மக்களவையில் விவாதிக்க அஞ்சுகிறார்கள், நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்க திட்டமிடுகிறார்கள் என்று பதிவிட்டுள்ளார். நேற்று முன்தினம் நடந்த தடியடிக்கு பிறகு இந்த விவகாரம் அரசியல் களமாக மாறியுள்ளது. ராகுல் காந்தியின் இந்த போராட்டத்தை சிலர் ஆதரித்தாலும் பலரும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். காரணம், இந்திய கூட்டணியில் உள்ள ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளின் தலைவர்கள் போராட்டக்காரர்களை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை செய்யாமல் பிரதமர் வீட்டை முற்றுகையிட்டு தனியாக போராட்டம் நடத்தி வருகிறது. அந்த வகையில் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி முழு அரசியல் ஆதாயத்திற்காக பார்ப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதை வைத்து அரசியல் செய்ய நினைத்தால் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு ஒருபோதும் தீர்வு கிடைக்காது. இது ஏற்கனவே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மாணவர்களுக்காக நடத்தும் போராட்டத்தை திசை திருப்பும் முயற்சியாகும் என்று ராகுல் காந்தியின் இந்த செயல்பாட்டை கடுமையாக சாடி வருகின்றனர். உண்மையிலேயே இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு அக்கறை இருக்கிறது என்றால் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துபவர்களுக்கு ஆதரவு மட்டும்தான் கொடுத்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தனிப்பட்ட முறையில் அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது. ஆனால் ராகுல் காந்தி பாஜகவுக்கு எதிராக செய்யும் ஒவ்வொரு நடவடிக்கையும் இறுதியில் பாஜகவுக்கே ஆதாயமாக முடிகிறது. அதனால் தற்போது இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்திலும் ராகுல் காந்தி போராட்டம் நடத்துவது பாஜகவுக்கு உதவுவதற்காகத்தானா என்று டெல்லி வட்டாரத்தில் பலரும் விமர்சித்து வருகின்றனர். இப்படியான நிலையில் நேற்று மாலை இந்த போராட்டத்தை கைவிட மறுத்ததால் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். தமிழகத்திலும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த காக்ரோச் கட்சி, உஷாராகும் தாவேகா அரசு. டெல்லியில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை எதிர்த்து காக்ரோச் ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இதை தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் நேற்றைய தினம் சென்னையிலும் நீட் தேர்வுக்கு எதிராக காக்ரோச் ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில், நீட் தேர்வு வேண்டாம் என்றுதான் நாங்கள் போராடுகிறோம், ஆனால் எங்கள் போராட்டத்திற்கு காவல்துறை இடையூறு செய்கிறது. முதலமைச்சர் விஜய் எங்களுக்கு ஆதரவாக இல்லை என்றாலும் போராட்டத்திற்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கலாம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். அதோடு டெல்லி காக்ரோச் ஜனதா கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அதை நாங்களும் செய்வோம். அங்கு போராட்டம் நீடித்தால் இங்கேயும் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளனர். இப்படி சென்னையில் காக்ரோச் ஜனதா கட்சி என்ற பெயரில் சிலர் போராட்டம் நடத்தி வருவதால் அவர்களை தீவிரமாக கண்காணிக்க ஆளுங்கட்சி உளவுத்துறையை களத்தில் இறக்கியுள்ளது. முக்கியமாக டெல்லியை போன்று தமிழ்நாட்டிலும் இளைஞர் படையினர் இதில் புகுந்து இதை புதிய போராட்ட களமாக மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக போராட்டத்தின் பின்னணியை உளவுத்துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. போராட்டம் இன்னும் பெரிதாகும் என்று தெரிந்தால் உடனடியாக போராட்டக்காரர்களை கலைத்து இந்த போராட்டத்திற்கு முடிவு கட்டவும் தாவேகா அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.